பேசி பேசி தொண்டை போயிடுச்சு. முதல்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் உங்க இடத்துல ஒப்படைத்திருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பண பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நான் உங்ககிட்ட உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது திருவையாறுல நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். பண்ணுவீங்களா? ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், நேத்து புதுக்கோட்டை மாவட்டம் எல்லாம் முடிச்சுட்டு நேத்து இரவு தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சேன். எத்தனை மாவட்டத்துக்கு போனாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகும்போது எனக்கு தனி மகிழ்ச்சி, தனி பெருமை. ஏன் இது என் மாவட்டம், இது நம்ம மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் என்னைக்குமே திமுகவோட கோட்டை. போன முறை 8 தொகுதிகள்ல எத்தனை ஜெயிச்சோம்? 7 ஜெயிச்சோம். ஒரே ஒரு தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை அதுக்கான வேலையும் நம்ம தலைவர் பார்த்து விட்டாரு. எந்த தொகுதியும் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த முறை 8க்கு 8 ஜெயிக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் 100% வெற்றிங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுறோம். இந்த ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான் முத்தமிழங்காற்று கலைஞர் அவர்கள் கொடுத்த மாவட்டம். இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கலைஞருடைய கால் அடி படாத இடம் கிடையாது அப்படிங்கிறது இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துடைய பெருமை. 1962 கலைஞர் அவர்கள் ஜெயிச்ச மண்ணு இந்த தஞ்சாவூர் மண். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் எப்பவுமே பெருமையா சொல்லுவாரு, நான் டெல்டாக்காரன் அப்படிங்கறத பெருமையா சொல்லுவாரு. அதே மாதிரி நம்முடைய தலைவரும் பெருமையா சொல்லுவார், நானும் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு. நான் இன்னைக்கு பெருமையா சொல்லி அந்த உரிமையோட வந்திருக்கேன். நானும் ஒரு டெல்டாக்காரன் தான், நானும் உங்கள ஒருத்தன் தான் அப்படின்ற உரிமையோடு உங்ககிட்ட இன்னைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கேன். இந்த எழுச்சியை பார்க்கும்போது வெற்றி உறுதினு தெரியுது. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் சென்ற சட்டமன்ற தேர்தல் போது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களை நீங்க கிட்டத்தட்ட 54,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த முறை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 60,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 1 லட்சமா? பண்ணுவீங்களா? நீங்க மட்டும் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், மாசத்துக்கு ஒரு முறை தஞ்சாவூருக்கு வந்து உங்க அத்தனை பேரையும் நான் பார்த்துட்டு போவேன். செஞ்சு கொடுப்பீங்களா? அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க ஒவ்வொருத்தரும் மூஞ்சி மட்டும் ஒவ்வொருத்தரும் பேரும் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். இந்த திருவையாறு தொகுதி மட்டும் கிடையாது, அமைச்சரா? சரி, இந்த கொடியை கொஞ்சம் இறக்குங்க, முக்கியமான விஷயம். சரி, நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை அமைச்சராக்குறேன். 1 லட்சம் வாக்கு. சரி, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், 60,000 வாக்கு செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்றதை செஞ்சு காட்டுறேன். அப்புறம் அவர் எனக்கு பரிந்துரை பண்ணணும், என்ன அமைச்சராக்கிறதுக்கு அவர் பரிந்துரை பண்ணணும். நானும் ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்குலாம்? நானும் இந்த தேர்தல்ல போட்டி போடுறேன். நானே மறந்துடுறேன் அடிக்கடி. அதை என் தொகுதிக்கு எந்த தொகுதியில போட்டி போடுறேன் தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி 2வது முறை தலைவர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. என் தொகுதிக்கே நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன் வாக்கு கேட்டு. என் தொகுதியை விட்டுட்டு இன்னைக்கு திருவையாறு தொகுதிக்கு வந்து அண்ணன் சந்திரசேகர் அவருக்கு வாக்கு கேட்கிறேன். என்ன அர்த்தம்? என் வெற்றி எனக்கு முக்கியம் இல்ல, என் வெற்றியை விட அதிக முக்கியம் அண்ணன் துரை சந்திரசேகரனுடைய வெற்றி. நம்ம எல்லாருக்கும் முக்கியமான வெற்றி. அதை செஞ்சு கொடுப்போமா?
நீ திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துற, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? நான் சொல்றேன்ல, 60,000 வாக்கு வித்தியாசம். அண்ணா அமைச்சர் கன்ஃபார்ம். இதுவரைக்கும் 5 முறை உங்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய வாக்குகளை பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. இந்த முறை சிக்ஸர் அடிக்கிறோம். திருவையாறு சட்டமன்ற தொகுதி இந்த முறை சிக்ஸர் அடிச்சு 6வது முறையாக அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். இந்த பதவிக்கு இவ்வளவு தைரியமா உரிமையோட நீங்களும் 5 முறை வெற்றி பெற வச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் இந்த தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஞாபகப்படுத்த விரும்புறேன். பூதலூர் திருவையாறு ஒன்றியத்துல 220 குடியிருப்பு பகுதிகளில் 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள். அரசூர், மணக்கரம்பை, காட்டுக்கோட்டை, கண்டியூர், கீழ திருப்புந்தூர்த்தி, கல்யாணபுரம், பெரும்புரியூர், திருவையாறு, வில்லங்குடி ஆகிய ஊர்கள்ல 192 கோடி ரூபாய் செலவுல புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருப்பது அண்ணனுடைய முயற்சி. திருக்காட்டுப்பள்ளியில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு 53 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய புறவழிச்சாலை செஞ்சிருக்கிறது அண்ணனுடைய முயற்சி. வெண்ணாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணிகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கொண்டு வந்தது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். செங்கிப்பட்டியில 300 ஏக்கர்ல 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய சிப்காட் அமைக்கப்பட உள்ளது. அதை கொண்டு வந்தது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். பூதலூர் ஒன்றியம் பூதக்குடி ஊராட்சியில புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு திருவையாறு பேரூராட்சி இன்னைக்கு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தென் பெரம்பூர் பாலம் அமைக்கின்ற பணிகள். திருக்காட்டுப்பள்ளி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 25 கோடி ரூபாய் நிதியில நிரந்தர கட்டடம் கட்டுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில கல்லணை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருவையாறுல புதிய மினி இண்டோர் ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்கு அமைக்கின்ற பணி. திருக்காட்டுப்பள்ளியில திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில நேதாஜி மார்க்கெட் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டை ஊராட்சியில ரயில்வே மேம்பாலம் அமைக்கின்ற பணிகள். இப்படி எத்தனையோ பணிகளை இந்த திருவையாறு தொகுதிக்கு அண்ணன் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இது தவிர ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாரு. கோரிக்கை அவர் சொல்லிட்டாரு, மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது உருவுதி கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு. அவரு அமைச்சராக போறாரு. அப்புறம் என்ன, நிச்சயம் உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருவாரு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வாக்கு கேட்கணுமா? அந்த துரை சந்திரசேகரனுக்கு நீ போ தொகுதிக்கு போகன்னு சொல்ற. உன் தொகுதிக்கு போய் நீ சேப்பாக்கத்தின் போய் நீ ஜெயிக்கிற வழியை பாருன்னு சொல்றீங்க. கரெக்டா? இருந்தாலும் என் கடமை இல்ல, உங்ககிட்ட பேச என் உரிமையோட வந்திருக்கேன், உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஜெயிக்க வச்சீங்கன்னா 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் வேற சொல்லிருக்கிறேன். நான் என்ன சரி, நான் உடனே ஒண்ணு சொல்றேன். நான் கடந்த 1 வாரமா மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தொகுதியா போற தலைவரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு. ஆனா துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டாரு, கலைஞ்சு போயிட்டாரு, நம்மளும் கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு போயிடக்கூடாது. 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 17 நாட்கள் இருக்கு. நம்முடைய கைகள்ல 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு வாக்கு கேட்கிறோம். நம்முடைய திட்டங்களை சொல்லணும். போன முறை என்னென்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி என்ன? முக்கியமான வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து தெரியுமா? மகளிருக்கான விடியல் பயண திட்டம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம். அதே மாதிரி கல்வி முக்கியம், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும்னு, பசியோட இருக்கக்கூடாது, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பசியோட இருக்கக்கூடாதுன்னு
முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நம்முடைய தலைவர் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே முதல் மாநிலம். இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு போக வேணாமா, மேற்படிப்பு படிக்க கூடாதா? அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு கல்வி ஊக்கத்தொகை திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம். இப்ப சமீபத்தில் போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். சரி, நன்றி. 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் 2019 நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுப்பதை விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு முடிவு செஞ்சு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம், உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச திட்டம். சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் சதி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் சும்மா விடுவாரா? 1000 ரூபாய் கொடுத்தா நிப்பாட்டுறீங்களா? நான் கொடுக்கறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 1000 ரூபாய் 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் காலைல 6 மணிக்கெல்லாம் உங்களுடைய வங்கி கணக்குல 5000 ரூபாய் வர வச்சாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க. ஷார்ப்பு. என்ன காரணம்? மோடி எடுத்துட போறாரு, மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லி மோடி அந்த பணத்தை எடுத்துட போறாருன்னு அந்த பயத்துல போய் மகளிர் தெளிவா எடுத்தீங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு மாசம் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்னு விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித கேரண்டி இல்லாம, பிணை இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கும் வீடு கட்டி தரப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம்ல வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு வீட்டுக்கு என்ன தேவையோ, மகளிர் நீங்களே உங்க வீட்டுக்கு என்ன பெண் சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். பண்ணுவீங்களா? இவ்வளவு திட்டங்கள் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட், வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறோம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். நாம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம். இது எதுக்காவது ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நின்றுக்கா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா ஒன்றிய அரசு இருந்து? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு வரல. நேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 3200 கோடி கல்வி நிதி நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் நிதி கொடுக்க முடியாதுன்றார். புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? மீண்டும் ஹிந்தி கத்துக்கணும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும்.
நாம என்னைக்குமே தமிழ் இல்ல ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கறதா தமிழ்நாட்டுடைய ஒரே கொள்கை. இருமொழி கொள்கை தவிர எதையும் ஏத்துக்க முடியாதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். எனவே நம்ம தலைவர் அடிக்கடி சொல்றாருல, இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாங்கிற தேர்தல். இதுல தமிழ்நாடு அணி நாம மீண்டும் ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணிய வீழ்த்தி காட்டணும். டெல்லி அணின்னு சொல்றமே, யாரு டெல்லி அணி? மோடி. அவர் கூட யாரு? அவருடைய நம்பர் 1 அடிமை. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? என் மேல பயங்கர பாசம் அவருக்கு, என்ன பத்தியே நினைப்பு. ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். போட்டோ காட்டணுமா? அவர் சொல்றாரு, உதயநிதிக்கு அனுபவமே இல்ல, என்னுடைய அரசியல் அனுபவம் அவனுடைய வயசு அப்படின்ட்டாரு. ஆமா, நான் அவரை விட சின்ன பையன்தான். கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. தெரியுதாமா என்னன்னு? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. தெரியுதா என்னன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, நீங்க வேற எதாவது நினைச்சுக்க போறீங்க. கரப்பாம்பூச்சி தெரியுமா? மண்புழு. என்ன பத்தி பேசுறாரு. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. பதவிக்காக யார் காலையும் விழுகிற அனுபவம் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் சுயமரியாதை அனுபவம் தான். கலைஞர் கத்துக் கொடுத்ததுதான் திராவிட இயக்க கொள்கையை, சுயமரியாதை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அனுபவம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து கிடந்தாரு. அப்புறம் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அம்மா காலை பிடிச்சாரு. அப்புறம் இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் காலில் விழுந்தாரு. அப்புறம் அவரை கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் அவர் காலில் விழுந்தாரு. இப்ப அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அவர் போனோடனே எல்லாரையும் கழட்டி விட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு, வேற டெல்லிக்கு போய் மோடி காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மோடியுடைய மொரட்டு அடிமை. அந்த அடிமை கூட்டத்தை டெல்லியில இருந்து தமிழ்நாடை எப்படியாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். இது சுயமரியாதை மண். அதுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம அடையணும். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில குறைஞ்சது நீங்க கொடுத்திருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க 60,000. மறக்க மாட்டேன். 60,000 வாக்கு வித்தியாசத்துல நான் துரை சந்திரசேகரன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உங்கள ஒருத்தரா இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செஞ்சு கொடுப்பார் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.